டேய் மனோஜ், டேய் நானே மோதிரத்தை காரணம் டென்ஷன்ல இருக்கேன். டேய் அதான் எல்லாரும் தேடிட்டு இருக்காங்கல்ல, கிடைச்சிரும். இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு நீ கரெக்டா பதில் சொல்லு. ஏங்க என்னங்க இவன் அவசரம் புரியாம இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான். இரு, முத்துக்கு ஏதோ யோசனை வந்திருக்குது, அவன் கேக்குறான். டேய் முதல்ல நீ அந்த ரூம்க்கு ரெடியாக போயிட்டு என்ன செஞ்ச? எது கேக்குற? டேய் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்டா. அந்த ரூம்க்கு ரெடியாக போய் என்னென்ன செஞ்சேன்னு ஞாபகப்படுத்தி வரிசையா சொல்லு. சட்டைய நான் டக்கிங் பண்ணேன். சரி நீ அதை டெய்லியும் பண்றதுதான். அப்புறம் மோதிரத்தை பாக்ஸ்ல இருந்து எடுத்து பார்த்தேன். செம்மையா இருக்குன்னு சொல்லி என்னைய நான் பாராட்டிக்கிட்டேன். அது நீ எது வாங்கினாலும் அதை தான் செய்வ. அடுத்து அப்புறம் மோதிரத்தை டேபிள்ல வச்சேன். அப்புறம் திரும்பவும் ஷர்ட்டுக்கு பெர்ஃப்யூம் போட்டேன். சரி அதெல்லாம் அடிச்சுக்க. அப்புறம் மறுபடியும் மோதிரத்தை எடுத்து பார்த்தேன். அப்ப எனக்கு ஒரு போன் வந்துச்சா. டேபிள்ல இருந்து இந்த கையில போன் எடுத்தேன். இந்த கையில இருக்கிற மோதிரத்தை எடுத்து பாக்கெட்ல போட்டு அப்ப கோட்டு பாக்கெட்ல பாடுறா. கும்பம் 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 என் கோட் பாக்கெட்ல தான் இருக்கு. பாத்தியாப்பா, இவ்வளவுதான் விஷயம். இதுக்கு வீட்டையே 2 பேர் சேர்ந்து 2 வந்துட்டாங்க. முத்தண்ணா சூப்பரா கண்டுபிடிச்சீங்க. நீங்க பிரில்லியன்ட் தான். ஏண்டா பாக்கெட்ல வச்சிருந்து ஊர் ஃபுல்லா தேடிட்டு இருந்தியா நீ? டேய் தள்ளு குடுற, நான் வச்சுக்கிறேன். நீ ரூமுக்கு போ, நான் கூப்பிடும்போது வா போ. ஐயா வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். உள்ள வாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்களாம் வந்துட்டாங்களா? வந்துகிட்டே இருக்காங்க. நீங்க நிச்சயதார்த்தத்துக்கு ரெடி பண்ணிடுறேன். ஐயா வணக்கங்க ஐயா. வாங்க வாங்க. ஹலோ சார். ஏங்க வந்துட்டாங்க, வாங்க 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 வாங்க. வணக்கம் சார், ரொம்ப சந்தோஷம். நேர்ல பாக்கிறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. Thank you ஆண்டி. இவங்க தான் என் மருமகளுங்க, என் பசங்க. ஹலோ. வீடியோ கால்ல பார்த்தது. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. வாங்க உட்காருங்க. வாமா வா. வா உட்காரு. உட்காருமா. ஓகே ஆண்டி. மீனா வெல்கம் ட்ரிங்க் கொண்டா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, பரவாயில்ல. பாத்தீங்களா மீனா, அமெரிக்கா சம்பந்தம்னு உடனே ஆண்டிக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்கிலீஷ் வருது பாருங்க. இப்படி நிறைய பேர் இருக்கிற ஃபேமிலில சம்பந்தம் வச்சுக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார், அமெரிக்கா போனதுக்கு அப்புறம் எங்க ஃபேமிலில ஒரு சின்ன டச் விட்டு போயிடுச்சு. அதான் இப்ப நாம எல்லாரும் ஒரே ஃபேமிலி ஆயிட்டோம்ல. இப்படி ஒரு ஃபேமிலியை பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பெல்லாம் யாரும் அப்படி இருக்கிறது இல்ல. எல்லாரும் ஒன்னா இருக்கிறது பேரு தானே குடும்பம். கடைசி வரைக்கும் ஒரு ஃபேமிலி ஒன்னா இருக்கணும்னா அது அந்த வீட்ல இருக்க மாமியார் கையில தான் இருக்கு. வரவங்க எல்லாம் மாமியார அம்மா மாதிரி பாத்துக்கிட்டாலே போதும். பரவாயில்லையே, உங்க மருமகளை ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்கீங்க. அதனாலதான் எல்லாரும் ஒன்னா இருக்கீங்க. ஆமாமா, எனக்கு என் மருமகளுங்க சந்தோஷம் தான் முக்கியம். அவங்கள என் மருமகளுங்களா பாக்கல, 2 பேரையும் என் மகன் மாதிரி தான் பாத்துக்கிறேன். என்னடா அம்மா இப்படி அடிச்சு விடுறாங்க? ஆமாண்டா. ஆமாமா, எங்க ஆண்டிக்கு நாங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் என்ன விட மீனானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 24 ஹவர்ஸும் மீனா பேரை தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இல்ல ஆண்டி? ஆண்டி, மனோஜ் எங்க ஆண்டி? அவன் ரெடி ஆயிட்டு இருக்காமா. நான் ரெடி ஆயிட்டேன். ஹாய் அர்னி. ஹாய் மனோஜ். ஹலோ மனோஜ். ஹாய் அங்கிள். ஹலோ மனோஜ். சாமி ஆரம்பிச்சிடலாமா? மனோஜ் வா உட்காரு. அரணி வா உட்காரு. வாப்பா வாங்க உட்காரு. நலுங்கு வைக்கணும். மீனா போய் விளக்கேத்து. வக்கீல் மேடம் கூப்பிடுறாங்க, நான் பேசிட்டு வரேன்.
ஹலோ ஹலோ மேடம். மேம் மேடம் மேடம் கேக்குதா? ஹலோ 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 கட் ஆயிடுச்சு. திரும்ப அடிப்போம். சுவிட்ச் ஆஃப் வருது. ஏங்க என்ன சொன்னாங்க? அவங்க பேசுறது எதுவுமே கேட்கல மீனா. நானும் ஹலோ ஹலோன்னு சொல்லி பார்த்தேன், அவங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. நானும் திரும்ப அவங்களுக்கு கால் பண்ணி பார்த்தேன், எந்த பதிலும் வரல. சரி அப்புறமா பேசலாம், அப்படியே வந்துட்டேன். ஐயா பத்திரிக்கை வாசிக்கட்டுங்களா? சென்னை அண்ணாமலை விஜயா தம்பதியரின் மகன் திருநிறைச்செல்வன் மனோஜ் என்கிற வரனுக்கும் அமெரிக்கா மோகன் ராதா தம்பதியரின் மகள் திருநிறைச்செல்வி ஹரிணி என்கிற கன்னிகைக்கும் இருவீட்டார் முன்னிலையில் நிச்சயதாம்பூலம் செய்து கொள்ளப்படுகிறது. வாழ்க வளமுடன். மோதிரம் மாத்திக்கிங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு. நல்லா 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 இருங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. மனோஜ் நல்லா இருங்க. டேய் அண்ணா Thanks டா. வாழ்த்துக்கள்ரா. தேங்க்ஸ். அண்ணி வாழ்த்துக்கள் அண்ணி. தேங்க் யூ. கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. பெஸ்ட் விஷஸ். தேங்க் யூ. வாழ்த்துக்கள். தேங்க் யூ. கங்க்ராட்ஸ் மனோஜ் அண்ணா. தேங்க்ஸ். கங்க்ராட்ஸ். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு குடும்பத்துல எங்க பொண்ணு கல்யாணம் வரப்போறது நினைச்சா ரொம்ப நிம்மதியா இருக்கு. இவ்ளோ நல்ல பொண்ணு என் பையனுக்கு அமைஞ்சிருக்கு. எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பிங்க. அங்கிள் ஆண்டி உங்ககிட்ட பாஸ்போர்ட்ஸ் இருக்குல்ல? நான் சர்வீஸ்ல இருக்கும்போது எடுத்ததுமா, அதுக்கப்புறம் ரெனிவல் பண்ணாம விட்டேன். என்கிட்டயும் இல்லம்மா. ஓ ஒரு தடவை எல்லாரும் மலேசியா போறக்கா எடுக்கலாம் தான் நினைச்சோம். ஆனா ஒரு பார்லர்மா வேலையை கட்டி விட்டுருச்சு. டேய் சும்மா இருடா, எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்க. அங்கிள் சீக்கிரமே நீங்க பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிருங்க. மேரேஜ்க்கு அப்புறம் நீங்க கண்டிப்பா அமெரிக்காக்கு வரணும். அதெல்லாம் கண்டிப்பா வரும். என் ராசிக்கு கடல் கடந்து போற யோகம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. என்னடா இத்தனை வருஷமா போக முடியலையேன்னு பார்த்தேன். இப்ப என் பையன் மனோஜ் மூலியமா அந்த யோகம் வந்திருக்கு. சரிம்மா, நாங்கெல்லாம் கண்டிப்பா வரோம். முத்து, மீனா, ரவி, ஸ்ருதி நீங்களும் தான் கண்டிப்பா வரணும். வரோம் கண்டிப்பா. ஷூர். எனக்கும் யுஎஸ்ஏ போகணும்னு ரொம்ப நாள் ஆசை. என்னோட ஃபேவரட் பிளேஸ்ல நான் அங்க மட்டும் தான் போனது இல்ல. எங்க கிட்ட பாஸ்போர்ட் இல்ல, எப்படி வருது? அப்போ நல்லதுதான். நாங்க அமெரிக்காக்கு போய் போட்டோ எடுத்து அனுப்புறோம். அத பாத்துக்கிட்டு இந்த வீட்டுக்கு காவலா இருங்க. These days getting a passport is not a big deal. It's really easy. முத்து and மீனா நீங்க பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிடுங்க. சரிங்க. நாங்க இன்னும் ஒரு 3 நாள் தான் இங்க இருப்போம். அப்புறம் நாங்க அமெரிக்கா கிளம்பிடுவோம். ஓ அப்படியா? அப்பனா ஹர்னி, நம்ம 2 பேரும் கொஞ்சம் பேசலாமே. Sure. Now that you're my fiancé, we should go on a date. Then it's a date. I'll call you. ஓகே சார், Okay, நாங்க கிளம்புறோம். சாப்பிட்டுட்டு போலாங்க. No auntie, I'm really tired from the trip. The jet lag is hitting me. என்னப்பா சொல்ற? அது ஒண்ணும் இல்லம்மா, ஃபாரின்ல இருந்து வரும்போது ஸ்லீப்பிங் டைம்லாம் சேஞ்ச் ஆகும்ல, அதனால அவங்க டயர்டா இருக்குன்னு சொல்றாங்க. அப்படின்னா சரிம்மா, இப்ப ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு கண்டிப்பா வரணும். Sure auntie. ம்